முதல்வர் விஜய் பல சவால்களை எதிர்கொண்டதோடு மேலும் பல சவால்களை எதிர்கொள்ள உள்ளதாகவும் அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் எனவும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புக்கேற்ப அவர் நல்லது செய்ய வேண்டும் எனவும் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா கூறினார். பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா மற்றும் தயாரிப்பாளர் மகேஷ் உள்ளிட்டோர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 27 பேருக்கு செயற்கை கைகால்கள், 5 பெண்களுக்கு ஆட்டோ, சுமார் 50 லட்சம் மதிப்பிலான நலத்திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால்கள் மற்றும் உபகரணங்கள், ஆட்டோ உள்ளிட்ட பல்வேறு நல உதவிகள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது தந்தை ரஜினிகாந்தும் தங்கள் குடும்பமும் ஏராளமான நல உதவிகள் செய்து வருவதாகவும், அதேபோல தானும் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு தனக்கு மிகவும் பிடித்தமான கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலில் அம்மனை சந்தித்துவிட்டு கன்னியாகுமரியிலிருந்து நல உதவிகள் வழங்கும் நிகழ்வை துவங்குவதாகவும், தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நல உதவிகள் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இது தனது முதல் முயற்சி எனவும் தனது கையால் பயனாளிகளுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் கூறினார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அரசியல் மூலமாக மட்டும் செய்ய முடியும் என்பதல்ல, பல வழிகளிலும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் எனவும் கூறினார். தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றிருப்பது வரலாற்று நிகழ்வு எனவும் அவருக்கு தனது குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் விஜய் பல சவால்களை எதிர்கொண்டதோடு மேலும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் எனவும் அவரும் அவருடன் உள்ள தவீக நிர்வாகிகளும் மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் நல்லது செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு 27 பீப்புளுக்கு லிம் டொனேஷனும் ஒரு 5 ஃபீமேல் உமனுக்கும் ஆட்டோஸும் நாங்கள் இன்னைக்கு சேரிட்டபிளாக கொடுத்துருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு மை ஃபேமிலி எப்பவுமே நிறைய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எப்பவுமே நினைச்சிருக்கோம். என் அப்பா நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நான் இங்கிருந்து கன்னியாகுமரியிலேருந்து நான் அதை ஆரம்பிக்கணுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்கே பகவதி அம்மன் நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன், பாலம்மா பகவதி அம்மா. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சி தான். இங்கேருந்து நிறைய நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்வோம். அண்ட் இங்கே நேரம் வந்து ஒருத்தர் பார்த்து என் கையால் அவங்களுக்கு அந்த லிம்பு கொடுக்கறது எனக்கு ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. நிறைய செய்வோம். அண்ட் திஸ் இஸ் அ பிகினிங் அண்ட் ஐ ஹோப் to do a lot more and meet a lot more people everywhere. Thank you so much. இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா இதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக அந்த முயற்சி தொடரணும்னு பார்க்குறேன். வந்து மந்த் எண்ட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம். அது வந்து நல்லது எப்படி வேணா செய்யலாம். அது இப்போ நான் இங்க நல்லது செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருக்கேன். பட் மக்கள் என்ன கேட்கறாங்களோ நாளைக்கு குடும்பமா அதை நாங்க செய்வோம். டெஃபினட்டா ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் வின். அண்ட் விஜய் அண்ணா தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்ற தமிழ் மக்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் விஜய் அண்ணா அண்ட் டிவிகே கேடர் எல்லாரும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும். அண்ட் கூட என் குடும்ப சார்பாக விஜய் அண்ணாக்கு வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ணா. அண்ட் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க, நிறைய சேலஞ்சஸ் வரப்போகுது. பட் ஐ எம் வெரி ஷுவர் தட் ஹி வில் டெலிவர் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட்.